ശ്ലോകം 62. ന കിം ജാനാസി ത്വം ജനനി മധുജേന്മൗലിപദനം ശിവേ കിം വാ ജ്ഞാത്വാ വിവിദിഷസി ശക്തിം മധുജിത ഹരേ കിം വാ മാധർദുരിതദതിരേഷാ ബലവതി ഭവത്യാ പാദാബ്ജേ ഭജന നിപുണേ ക്വാസ്തി ദുരിതം. ന കിം ജാനാസി ത്വം ജനനി മധുജിത് മൗലിപദനം ശിവേ കിം വാ ജ്ഞാത്വാ വിവിദിഷസി ശക്തിം മധുജിതഃ ഹരേ കിം വാ മാദഃ ദുരിതദ് അതിരേഷാ ബലവതി ഭവത്യാഹ പാദാബ്ജേ ഭജന നിപുണേ ക്വാ അസ്തി ദുരിതം. ന കിം ജാനാസി ത്വം ജനനി മധുജിന്മൗലിപദനം ശിവേ കിം വാ ജ്ഞാത്വാ വിവിദിഷസി ശക്തിം മധുജിത ഹരേ കിം വാ മാധർദുരിതദതിരേഷാ ബലവതി ഭവത്യാ പാദാബ്ജേ ഭജന നിപുണേ ക്വാസ്തി ദുരിതം. தேவி தெரிஞ்சுக்காத்த என்ன விஷயமாக்கும் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு வேதங்கள் தேவிட்ட கேட்கறா. ഇത്ര നേരം അമ്പാളെ സ്തുതിக்கிறத നമ്മൾ பார்த்தோம். ഇനിയാക്കും வேதங்கள் அவளுக்கு என்னவாக்கும் வேணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரா. எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கிற சக்தி, அந்த ஆதிபராசக்திய தெரிஞ்சுக்கிறதுக்கு ആർക്കാക്കുമോ முடியறது അവൾക്ക് மட்டும்தான் ഒരു എമർജൻസി ടൈമിലെ ദേവിയെ പ്രത്യക്ഷമായിട്ട് കാണறதுக்கு முடியும். ദേവിയോട് பொதுப்படையான விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சப்ஜெக்டுக்கு வரா. வேதங்கள் வேத தேவதைகள் மங்கள ஸ்வரூபிணியாய் இருக்கிற தேவியை ஸ்துதிச்சு பாடினா, மங்களஸ்வரூபையாய் இருக்கிற தேவி எதனாலேயாக்கும் இப்படி அமங்கலத்தை உண்டாக்குற? ஹரிக்கு என்னத்துக்காக்கும் இப்படி ஒரு துரிதம்? சத்குணம் மட்டும்தானே ஹரிக்கு இருக்கு அப்படின்னு கேட்கறா. விஷ்ணுவோடு சிரசு தெறிச்சு போய் விழுந்தத அதிபராசக்தியான தேவிக்கு தெரிய வரலையா? விஷ்ணுவோடு சிரசு தெறிச்சு கீழே விழுந்துட்டும் விஷ்ணுவோடு சக்திய தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி ஒரு துரிதம் விஷ்ணுக்கு எதனால உண்டாச்சு? இப்படி ஒரு துரித கடல் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? உங்களை பாடி ஸ்துதிக்கிற விஷ்ணுக்கு இப்படி ஒரு துரிதம் வர்றதுக்கு என்ன காரணம்?
அம்பாளோட பாதத்தை பஜிக்கிறதுல நிபுணனா இருக்கிற விஷ்ணு, அந்த விஷ்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு வேதங்கள் கேட்கிறா. ஸ்லோகம் 63. உபேட்சாபாதேயம் தவ சுர சமூஹே திவிஷமா ஹரேர்மூர்த்னோ நாசோ மதமிஹ மஹாச்சர்யஜனகம் மஹதுக்கம் மாதஸ்த்வமசி ஜனனஸ்சேதகுஷலா न जानीमो मौलेर् विघटन विलम्ब कथमभूत्. उपेक्षा का च अयं तव सुर समूहे अधिविषमा हरेः मूर्ध्नः नाशः मदमिह महाश्चर्यजनकं महद् दुःखं मादः त्वम् असि जनन छेद कुशला न जानीमो मौलेः विघटन विलम्बः कथमभूत्. उपेक्षाकाधेयं तव सुरसमूहे दिविषमा हरेर्मूर्ध्नो नाशो मदमिह महाश्चर्यजनकं महद्दुःखं मादस्त्वमसि जननश्चेदकुशला न जानीमो मौलेर् विघटन विलम्ब कथमभूत्. தேவியோடு நாலெட்ஜ் இல்லாதக்கு விஷ்ணுவோடு சிரசு இப்படி தெரிச்சு போகாது. செய்யறதுக்கும் செய்யாம இருக்கிறதுக்கும் செஞ்சத ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கும் தேவிக்கு சாதிக்கும். அப்படிங்கிறது ஞானிகளா இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறது ஒரு செயின் ஒர்க் மாதிரி ஆக்கும். தேவர்களோட ஹெல்ப் இல்லாதக்கு இந்த பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகாது. யஜ்ஞ புருஷன் அப்படின்னு பார்த்தானா மகாவிஷ்ணுவாக்கும். மகாவிஷ்ணுவுக்கு இந்த கதி வந்தானா இந்த தேவர்கள் எப்படியாக்கும் இந்த பிரபஞ்ச பரிபாலனம் நடத்துவா அப்படின்னு எல்லாம் வேதங்கள் கேட்கிறா. தேவர்களோடு சங்கடம் நீங்கள் பார்க்கலை அப்படின்னு நினைச்சு இப்படி இருக்கிறது கஷ்டம்தான். விஷ்ணுவோடு சிரசு கீழே விழணும் அப்படின்னு நீங்கள் ஆசிச்சதாலியாக்கும். ஆச்சரியகரமான இந்த விஷயம் நடந்திருக்கு. ஜனன துக்கத்திலேருந்து முக்தி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முடியும். அதனால விஷ்ணுவோடு இந்த கீழே விழுந்த சிரச கூட்டி சேர்த்து மறுபடியும் எங்களுக்கு விஷ்ணுவை திரும்பி தரணும். அதுக்கு டிலே பண்ணக்கூடாது. அம்பாள் எதனாலையாக்கும் இப்படி அமைதியா இருக்கு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு இன்னும் தெரியலை இப்படின்னு எல்லாம் வேதங்கள் அம்பாள் கிட்ட சொல்லறா. பிரம்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படியாக்கும் வேதங்கள் அம்பாளை துதிக்கிறதும் அம்பாள் கிட்ட இப்படி விஷ்ணுவோட கதியை பத்தி புலம்புறதும் அதே மாதிரி விஷ்ணுவுக்கு மறுபடியும் சிரச கொடுக்கணும் அப்படின்னு சொல்லறதும். ஸ்லோகம் 64. ஞாத்வா தோஷம் சகல சுரதாபாதிதம் தேவி சேத்த கிம் வா விஷ்ணாவமரஜனிதம் துஷ்கிருதம் பாதிதம் தே விஷ்ணோர்வா
किं समरजनिद कोपवर्गोदिवेगात् चेत्तुं मादस्तव विलसितं नैव विद्मोऽत्र भावम् ज्ञात्वा दोषं सकल सुर ताप आदिदं देवि चित्ते किं वा विष्णौ अमरजनिदं दुष्कृतं पादिदं ते विष्णोः वा किं समरजनिदः कोपवर्गः अधिवेगाद् चेत्तुं मादः तव विलसितं न एव विद्मः अत्र भावम् ज्ञात्वा दोषं सकलसुरतापादिदं देवि चित्ते किं वा विष्णौ अमरजनिदं दुष्कृतं पादिदं ते विष्णोर्वा किं समरजनिद कोपवर्गोदिवेगात् चेत्तुं मादस्तव विलसितं நைவ வித்மோத்ர பாவம். வேதங்களுக்கு இனியும் நிறைய விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை. என்னவாக்கும் இங்க நடந்திருக்கு, பல சிந்தனைகள் வேதங்களுக்கு இப்படி மனசுக்குள்ள ஓடுறது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுறது. தேவர்கள் நிறைய பாபங்கள் செஞ்சிருக்கா, அப்படி இருக்கலாம். அந்த பாபங்களோட கூட்டங்கள் எல்லாம் ஒரு சேர சேர்ந்து இந்த மகாவிஷ்ணுவோடு மேல விழுந்திருக்கலாம். அப்படி இல்லைனா யுத்தம் காரணமாயிட்டு மகாவிஷ்ணுவுக்கு உண்டான கோபம் அடக்க முடியாம மகாவிஷ்ணுவுக்கு இப்படி ஒரு நிலைமைய கொடுத்ததாக்குமோ இது அப்படின்னு கூட யோசனை பண்றோம். இனி எதனாலேயாக்கும் இந்த விஷ்ணுவோடு தலை இப்படி கீழே விழுந்தது அப்படிங்கிறதுக்கு ஒண்ணுமே ஒரு யோசனை கூட தோண மாட்டேங்கிறது. ஞாத்வா தோஷம் சகல சுர தாப ஆதிதம் தேவி சித்தே கிம் வா விஷ்ணௌ அமரஜனிதம் துஷ்கிருதம் பாதிதம் தே விஷ்ணோஹ வா கிம் சமரஜனிதः கோபவர்கः அதிவேகாத் சேத்தும் மாதः தவ விலசிதம் ந ஏவ வித்மஹ அத்ர பாவம். தேவர்கள் அப்படின்னா கொடியும் அவளுக்கும் இந்த போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்கு. நிறைய புண்ணியம் பண்ணினதுனாலே ஆக்கும் இவா தேவலோகத்துல போய் தேவர்களாய் இருக்கா. அவளோடு பாவ கர்மங்கள் எல்லாம் ஒரு சேர கூடி சேர்ந்து சத்குணரூபியான விஷ்ணுவை அட்டாக் பண்ணிடுத்தோ. நிறைய வருஷங்கள் இப்படி விஷ்ணு யுத்தம் பண்ணினாரே, എന്നിട്ട് டயர்ட் ஆயிட்டு யோக நிதிரையில உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அல்லவா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நிறைய யுத்தம் பண்ணி கோபம் வந்துட்டு அந்த விஷ்ணுவுக்கு கோபம் வந்துட்டு அந்த விஷ்ணுவோட கோபத்தை தணிக்கிறதுக்காயிட்டு அம்பாள் இப்படி ஒரு டென்ஷனை கொடுத்ததாக்குமா? இதெல்லாம் அம்பாளோடு திருவிளையாடல்கள் ஆக்குமா? அம்பாளோட பாவம் என்னவாக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. ஸ்லோகம் 65. கிம் வா தைத்யை சமர விஜிதை தீர்த்ததேசே சுரம்யே கோரம் தத்வா பகவதி வரம் லப்தவத்பிர்பவத்யா அந்தர்தானம் கமிதமதுனா விஷ்ணு சீர்ஷம் பவானி
द्रष्टुं किं वा विगतशिरसं वासुदेवं विनोदा किं वा दैत्यैः समरविजितैः तीर्थदेशे सुरम्ये घोरं तप्त्वा भगवति वरं लब्धवद्भिः भवत्या अन्तर्धानं गमिदम् अधुना विष्णुशीर्षं भवानि द्रष्टुं किं वा विगतशिरसं वासुदेवं विनोदः किं वा दैत्यै समरविजितै तीर्थदेशे सुरम्ये घोरं तप्त्वा भगवति वरं लब्धवद्भिर्भवत्या अन्तर्धानं गमिदमधुना विष्णुशीर्षं भवामि द्रष्टुं किं वा विगतशिरसं वासुदेवं विनोदा போட்டியில தோத்து போன அசுரர்கள் தீர்த்தஸ்தானங்களில போய் உட்கார்ந்துண்டு கோரமான தபசு பண்ணி அதிபராசக்தியான உங்ககிட்டேந்து வரத்தை வாங்கிண்டு அசுரர்களோடு மாயா சக்தியால விஷ்ணுவோடு தலைய அறுத்து கீழே போட்டுட்டாளோ? ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமே. இதெல்லாம் எங்களோட டவுட்டாக்குமே. தலையில்லாதக்கு விஷ்ணுவை பார்க்கறது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கே ஆயிடுதா? இப்படின்னு எல்லாம் இங்க வேதங்கள் அம்பாள்கிட்ட கேட்கறா. ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது, பிளேஸ் அப்படிங்கிறது, அந்த பிளேஸுக்கு மனச சுவாதீனிக்கிறதுக்கான எபிலிட்டி உண்டு. கோவில்ல இருந்தானா நம்மளோட மனசுக்கு பக்தி அப்படிங்கிற உணர்வு உண்டாகும். ஒரு துக்கமான சிச்சுவேஷனிலாக்கும் நம்ம போயிருக்கோம் அப்படின்னா நம்மளும் ஒரு துக்கமான மனசுல இருப்போம். ஒரு பொழுதுபோக்கான விஷயத்திலேயாக்கும் நம்ம கலந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட மனசும் ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அப்போ நம்ம எங்கேயாக்கும் போறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த பிளேஸுக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் இருக்கு. இங்க வேதங்கள் அம்பாள் கிட்ட கேட்கறா, அழகான தீர்த்தஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டு இந்த அசுரர்கள் கோரமான தபச செஞ்சு உங்களை பிரத்யட்சப்படுத்தி உங்ககிட்டேந்து வரம் வாங்கின்னு இருக்காளா? இந்த விஷ்ணுவோடு தலைய எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது வரத்தை கொடுத்துட்டா? பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல தியானத்துக்கு உட்காந்துக்கிறதுக்கு சுத்தமான ஸ்தலம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப பள்ளமான இடமா இருக்க கூடாது, ஹைட்டான இடமா இருக்க கூடாது, சமமா இருக்கிற நல்ல இடம். அதை இங்க மறுபடியும் சொல்லிக்கிறேன். அப்பதான் நமக்கு சரீர போதம் அப்படிங்கிறது உண்டாகாம இருக்கும். அப்போ நல்ல தீர்த்தஸ்தான கேந்திரமான இடங்களுக்கு போயிட்டு ஏதாவது நதிக்கரையில உட்கார்ந்து இந்த அசுரர்கள் எல்லாம் தபசு செஞ்சு அம்பால வரவழைச்சு எங்களுக்கு விஷ்ணுவோடு தலையை எடுத்தே ஆகணும்னு கேட்டு நீங்கள் வரம் கொடுத்ததுனாலதான் இப்படி ஆச்சா? உங்க நாலேஜ் இல்லாம ஒன்னும் விஷ்ணுவோடு தலை கீழே விழாது அப்படின்னு வேதங்கள் கேட்கறா. இப்படி கேட்டதுனால இங்க ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். துஷ்டர்கள் கூப்பிட்டானாலும் நல்லவா கூப்பிட்டானாலும் ஆறு அம்பாளை துதிச்சானாலும் தேவி பிரத்யட்சப்படுவாள் அப்படிங்கிறது
நல்லவா தேவியை ஸ்துதிச்சு அந்த நல்லவாளுக்கு முன்னால தேவி பிரத்யட்சப்பட்டானா நல்லவா நல்ல நல்ல விஷயங்களுக்காக தேவிகிட்ட வரம் கேட்பான். கெட்டவாளாக்கும் தேவியை கூப்பிட்டு தேவி பிரத்யட்சமானா அப்படின்னாக்கா இந்த உலகத்துக்கு தீங்கு வரக்கூடிய விஷயங்களுக்காக அவ வரங்களை கேட்பா. அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதன் வழியா புரிஞ்சுக்கிறோம். வேதங்கள் கேட்கறது வேற ஒன்றும் இல்லை. ஆதிபராசக்தியான தேவியோடு நாலேஜ் இல்லாதக்கு விஷ்ணுவோடு தலை கீழே விழாது. அதை எப்படியாக்கும் நடந்தது அப்படிங்கிறது நாங்கள் என்னென்னமோ யோசனை பண்ணி பார்க்கிறோம், ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. தலையில்லாத விஷ்ணுவை பார்க்கறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு, அது ஒரு பொழுதுபோக்காக்குமா உங்களுக்கு அப்படின்னு. விகத சிரசம் அப்படின்னா தலை இல்லாதக்கு கழுத்து வர மட்டும் இருக்கிற அந்த சரீரம் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 66. சிந்தோ புத்ர்யாம் ரோஷிதா கிம் த்வமாத்யே கஸ்மாதேனாம் பிரேட்சசேனாதஹீனாம் சந்தவ்யஸ்தே ஸ்வாம் சஜாதாபராதோ வ்யுத்தாப்யைனம் மோதிதாம் தாம் குருஷ்வா. சிந்தோஹோ புத்ர்யாம் ரோஷிதா கிம் त्वम् अध्ये कस्माद् एनाम् प्रेक्षसे नादहीनाम् छन्दव्यः ते स्व अंश जाद अपराधः उत्ताप्य एनं मोदिदाम् ताम् कुरुष्व. सिन्धो पुत्र्यां रोषिदा किं त्वमाद्ये कस्मादेनां प्रेक्षसेनादहीनां छन्दव्यस्ते स्वां सजादापराधो उत्ताप्यैनं मोदिदां तां कुरुष्व. ஆதிபராசக்தி இந்த சமுத்திர கன்யகை கிட்ட க்ஷீரகன்யகையான லட்சுமி தேவிட்ட உங்களுக்கு ஏதாவது கோபமாக்குமோ இனி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிட்டு கேட்கறதாக்குமே. என்னவாக்கும் காரணம்னு தெரியணும், அதுக்காக்கும் இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கோம். இந்த லட்சுமி தேவியோடு கணவராக்குமே விஷ்ணுவோடு தலையை அறுத்து கீழே போட்டா லட்சுமி தேவிக்கு அப்புறம் நாதன் இல்லாம ஆயிடுமே. அப்படி அந்த லட்சுமி தேவிய நாதன் இல்லாதக்கு பார்க்கறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது எதனால? உங்களோடு அம்சத்திலேந்து ஜனிச்ச லட்சுமி தேவியோடு அபராதத்தை நீங்கள் பொறுத்துண்டு விடுங்கோ. தெரிஞ்சோ தெரியாமையோ லட்சுமி தேவி உங்களுக்கு பிடிக்காம ஏதாவது செஞ்சிருந்தா அந்த தவறை நீங்கள் மன்னிச்சுடுங்கோ. എന്നിട്ട് இந்த விஷ்ணுவுக்கு ஒரு தலையை வச்சு கொடுத்து மறுபடியும் ஜீவனை கொடுத்து அந்த லட்சுமி தேவிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்கோளே அப்படிங்கிறா வேதங்கள். ஸ்லோகம் 67. ஏதே சுராஸ்த்வாம் சததம் நமந்தி காரியேஷு முக்யா பிரதித பிரபாவா சோகார்ணவாப்தாரய தேவி தேவான் உத்தாப்ய தேவம் சகலாதிநாதம். ஏதே சுராஹா த்வாம் சததம் நமந்தி காரியேஷு முக்யாஹ பிரதித பிரபாவாஹ சோகார்ணவாப்தாரய தேவி தேவான் உத்தாப்ய தேவம் சகலாதிநாதம். இந்த தேவர்கள் எல்லாம் எப்பவும் அம்பாள நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறவாளாக்கும். இவா எல்லாம்
அவளோட வேலைகள் பண்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறவாளாக்கும். அவளோட அந்த எபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆக்கும். சகலத்தோடும் நாதனாயிருக்கிற தேவனை புனர்ஜீவன் கொடுத்து ஜீவிப்பிச்சு தேவர்களை துக்கத்திலேந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு வேதங்கள் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்றா. ஸ்லோகம் 68. மூர்தாகத க்வாம்ப ஹரேர்ன வித்மோ நான்யோஸ்த்யுபாய கலு ஜீவனேத்ய யதா சுதா ஜீவன கர்மதச்சா ததா ஜகஜ்ஜீவிததாசி தேவி. மூர்தா கதஹ க்வா அம்ப ஹரேஹ ந வித்மஹ ந அன்யோஹ அஸ்தி உபாயஹ கலு ஜீவனே அத்ய யதா சுதா ஜீவன கர்மதச்சா ததா ஜகத் ஜீவிததா அசி தேவி. மூர்தாகத க்வாம்ப ஹரேர்ன வித்மோ நான்யோஸ்த்யுபாய கலு ஜீவனேத்ய யதா சுதா ஜீவன கர்மதச்சா ததா ஜகஜ்ஜீவிததாசி தேவி. விஷ்ணுவோடு சிரஸ் எங்க போச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இந்த விஷ்ணுவை மறுபடியும் புனர்ஜீவன் கொடுக்கறதுக்கு என்னவாக்கும் மார்க்கம் அப்படிங்கிறதும் தெரியலை. அமிர்து அப்படிங்கிறது உயிர் போன சரீரத்துக்கு ஜீவன் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிற ஒன்னாக்குமே. அதிபராசக்தியான தேவி இந்த அமிர்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு ஜீவன் கொடுக்கிறவளாக்கும் அம்பாளான நீங்கள். அப்படி இருக்கிற நீங்கள் இந்த விஷ்ணுவுக்கு மறுபடியும் தலைய கொடுத்து புனர்ஜீவன் கொடுக்கணுமே அப்படின்னு இங்க வேதங்கள் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்றா.